So I'm very much satisfied with this oil, and all other products are very good. Especially their Ragas cow ghee, the country cow ghee is very good, and I personally prefer to use that, and I have already recommended to my friends to this store. ஸோ அகர்பத்தி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி அகர்பத்தி யூஸ் பண்ணால் நம்ம ஹெல்த்துக்கும் ப்ளஸ் வீட்டுக்கும் நல்லது. கவுடங்னாலே கொஞ்சம் வேறு ஸ்மெல் வருமே, இதில் எப்படி அது எப்படி சாத்தி? கவுடங்கு வேறு ஸ்மெல்லாம் ஒன்றும் வராதுங்க. கவுடங் நல்ல ஸ்மெல் தான் வரும். கவுடங் தான் திருநீர் விபூதி எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் கவுக்கு பிளாஸ்டிக்கும் நீங்கள் சாப்பிட்ட மிச்சம்லாம் கொடுத்தா அப்படி தான் இருக்கும். கவு வந்து அதோட நேச்சுரல் ஃபீடை சாப்பிட்டு அந்த மாதிரி கவு நீங்கள் கவ்வாக வளர்க்கும் போது ஒரு நம்ம வீட்டில் பாசமாக நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் போது அது கொடுக்குற டங் வந்து ப்ரெஷியஸாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேண்டாத கொடுத்து மாடை கொடுத்து வளர்த்தீங்கன்னா அதோட விஷயம் வந்து ஐட்டம்லாம் கொடுத்தா அதனால். இப்போ இது எந்த ஊர்லேருந்து வருது? இது நம்ம தான் சவுத்தில் எல்லா இந்தியா ஃபுல்லாக கிடைக்கும். அது இந்த ஊர் அந்த ஊரில் தான் நம்மளோட பாரம்பரியம். இது தான் சாப்பிட்டு முன்னோர் வளர்ந்துருக்காங்க. இது இந்தியாவில் எந்த மூலையில் போனாலும் கிடைக்கும், தெரிஞ்சிருக்கும், கிடச்சிருக்கும். இப்போ கிடைக்காதனால ஆர்கானிக் ஸ்டோர் தேடி வர வேண்டியது இருக்குது. பட் இன் ஃபியூச்சர் மாறிடும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என்ன வேடாது. இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே சாப்பிட்றத பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ சாப்பாடுக்குரிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஆர்கானிக்காக நம்ம பார்க்க போகிறோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஎஸ் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோ ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் கடையில் தான் இருக்கும். ஸோ பேர்லேயே கோ ஆர்கானிக்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆர்கானிக் ஷாப்க்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வந்திருக்கீங்க? இதோட அவேர்னஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? அவேர்னஸ்ன்னு சொல்லலை, ஆக்சுவலாக நேச்சுரலாகவே எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். நேச்சுரலாக இருக்கிறதெல்லாம் பிடிக்கும். நான் ஒரு அங்கே அண்ணா நகரில் இருக்கோம், நாங்கள் 15th மெயின் ரோடில். அங்கே எனக்கு பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, அதை வச்சு அப்புறம் இங்கே எங்கள் பையன் ஸ்கூல் இருக்குது பேக் சைடில் இருந்தது. அப்போ இங்கே வரப்போக ஆக்சுவலாக எல்லா ப்ராடக்ட்டுமே நான் ஆர்கானிக் தான். ரைஸ் எல்லாமே வீட்டில் எதுவுமே எனக்கு இது கிடையாது, இது நேச்சுரோபதி கிடையாது, வெறும் ஃபுல்லாக ஆர்கானிக் ரைஸ் உட்பட. ஆர்கானிக் சாப்பிட்டனால உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்? எனக்கு வந்து அதோட பழைய டேஸ்ட்டு தெரியுது. ஆக்சுவலாக இந்த கீரைலாம் சாப்பிட்டோம்னா அப்போ நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அது நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஆர்கானிக் எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக 67 மேலே இருந்தேன். நான் ரெகுலராக ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்போ நான் முதல்ல வெஜிடபிள்னால் அவ்வளோவா பண்ண மாட்டேன். இப்போ ரெகுலராக தினமும் 2 வெஜிடபிள் ப்ளஸ் சாம்பார் அந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லாருக்குமே எங்கள் பையனுக்கும் எக்கு முதல் கொண்டு அதெல்லாமே ஆர்கானிக் தான் வாங்கி கொடுக்கணும். ஆமாம், நீங்கள் சாப்பிட்ட டைமில் வந்து கொஞ்சம் ஆர்கானிக்காக தான் சாப்பிடுவீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டம் இல்லை. பட் நீங்கள் உங்கள் பசங்களுக்காகவும் உங்களுக்காகவும் சேர்த்து மெயினாக எங்கள் பையனுக்காக தான் எல்லாமே நான் பண்ணுறதுன்னு எனக்கு ஆயில் ஒர்க் கூட எல்லாமே 2-in-1 கூட வச்சுக்கலாம். அவர் மூலமா நீங்களும் பலன் அடைஞ்சிட்டீங்கன்னு. இல்லை, நான் அது அந்த இங்கே பார்த்து ரேட்டை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். ரேட் வைஸ்ல எப்படி மேடம் இருக்கு? ரேட் வந்து கம்பேர் பண்ண வந்து அதிகம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இது இல்லை ஆர்கானிக் இல்லையா, அவங்களோட இதெல்லாம் நிறைய இதெல்லாம் நேச்சுரலாக பண்ணி தான் இது பண்ணுவாங்க. நான் ரேட்டை பற்றி பார்க்கவே மாட்டேன். எனக்கு வந்து குவாலிட்டி இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், அந்த மெயின் தான் பார்க்கணும். சமைக்கும் போதே அந்த வித்தியாசம் தெரிஞ்சுதா? நம்ம வெளியே மற்ற கடையில் வாங்கி சாப்பிடுவோம், ஆர்கானிக் சமைக்கிறதுக்கும் சமைக்கக்குள்ளலாம் தெரியாது, டேஸ்ட் பண்ணக்குள்ள தான் தெரியும். டேஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸ்பெஷலி கீரை, வெண்டைக்காய், அப்புறம் ரைஸு, அந்த ஸ்மெல் வரும். நம்ம ரைஸு அந்த நம்ம இது பண்ணதுங்களா, அந்த குக் பண்ணக்குள்ளே அது பொங்கி வரக்குள்ளே அந்த ரைஸோட ஸ்மெல்லு, அப்புறம் இட்லி செய்யக்குள்ளே அதோட டேஸ்ட்டு, உளுந்து, அதெல்லாமே அது ஒரு இதுதான். சொல்லும் போது மேடம் செம்ம சந்தோஷமா ஹாப்பியா ஸ்மைலிங்கா சொல்றாங்க. குக்கிங் இல்ல ஆக்சுவலி உங்க மூஞ்சில என் சன்னுக்காக நான் குக்கிங் வந்து லைக் மூஞ்சில அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்திருக்கேன் நான். உங்க பார்த்து நீங்க சிரிக்கிறத பார்த்து நானும் சிரிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு நாங்க எல்லாமே ஆர்கானிக் உட்பட பொடி ஆல்சோ. ஓகே ஓகே ஓகே. இந்த காரப்பொடி அந்த மாதிரி எல்லாமே ஆர்கானிக். பிக்கிள் கூட ஆல்சோ ஆர்கானிக் தான். சூப்பர் மேடம், சூப்பர். ஸோ இது நீங்க வேற யாருக்கும் சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி ஆர்கானிக் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது? ஆக்சுவலா அவங்க வந்து ரேட் வைஸ் சில பேர் யோசிக்கிறாங்க, வேற ஒண்ணும். ரேட்டை பார்த்தா நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும். ரேட் இங்க நம்ம மிச்சம் படுத்திட்டு ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குறது அதை நம்ம சொன்னா யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கல்ல. அன்னைக்கு 10 ரூபாய் கிடைக்கிறது பார்ப்பாங்களா, 100 rupees பார்ப்பாங்களா? கம்பேர் பண்ண அதுதான் மெயின். ஆமாம், ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு தரமான சாப்பாடு சாப்பிட்டா நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் ஆகாது.
இல்லைன்னா கடைசியாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் தான் கொடுக்கணும். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஓகே, ஜெனரேஷன் பின்னாடி வர ஜெனரேஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இல்லையா, அதுக்கு நம்மளால் முடிஞ்சது இதை மாதிரி செய்யணும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். உங்களை அழகான டைமுக்கும் இப்படி அழகாக சிரிச்சிட்டு சொன்னதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம ஆர்கானிக் எவ்வளோ முக்கியன்றதை பார்க்குறதுக்காக நம்ம கோ ஆர்கானிக் என்ற கடைக்கு வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஓனர் மிஸ்டர் ஹரிஷ் இருக்கார். ஹரிஷ் யாருன்னா என்னோடய ஃப்ரெண்டும் கூட தான். ஸோ இவர்கிட்டே கேட்போம் ஆர்கானிக் இவருக்கு எப்படி வைக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது, அண்ட் இதுக்கு மூலயமா என்ன நன்மைகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரி சொல்ப்பா, ஆர்கானிக்கை நீ ஆரம்பிக்கிறதுக்கு என்ன ஒரு தூண்டுகோல், என்ன ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணிச்சு? இந்த ஆர்கானிக் ஸ்டோர் வந்து ஆரம்பித்து 5 இயர்ஸ் ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ் நான் வந்து இந்த வீட்லேயே மாடி தோட்டம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு 2-3 இயர்ஸ் பண்ணும்போது சரி என் வீட்டுக்கு மட்டும் சஃபிஷியண்டாக இருந்தது. கொஞ்சம் ஸ்டோராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய லெவலில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே நான் படித்த ஸ்கூல் இங்கே SBOA ஸ்கூலு, அதுக்கு எதிராப்லேயே ஒரு ஷாப் கிடச்சதுனால சரின்னு சொல்லிவிட்டு ஆர்கானிக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்கூல் நம்ம தெரிஞ்ச ஸ்கூல்ன்றனால ஆரம்பிக்கலான்னு போட்டிங்களா, இல்லை இந்த இடம் ஒரு ஆப்டாக இருக்கும்? இந்த இடம் ஆப்டுன்றதுக்காக இல்லை, எனக்கு பழகின இடம், தெரிஞ்ச இடம், சரி அதனால். இவர் வீட்டிலே வச்சு போடும்போது நானும் அவர் கூட சேர்ந்து வேலை செஞ்சுருக்கேன். அதனால் அந்த ஆர்கானிக்கில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு தான் நான் சொல்ல வேண்டியிருக்கேன். சரி, ஆர்கானிக்குன்னு வந்தாச்சு இல்லைப்பா, ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் எதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இன்டேக்கிங் பண்ணால்? ஏன்னா ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்கானிக் பொருள் வாங்க முடியாது. ஒரு சில பொருள் வாங்குவாங்க, சில பொருள் வாங்க மாட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமான பொருள் இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மார்னிங் நம்ம எழுந்த உடனே சாப்பிட்ற ஐட்டம் பால், அதுலேருந்து மாறினா பெட்டராக இருக்கும். அந்த மில்க் வந்து A2 நம்மக்கிட்ட இருக்கிறது. இது நாட்டு மாடு பால். அப்படின்னா நாட்டு மாடுனா எல்லாமே நாட்டு மாடு கிடையாதுங்க, இந்தியன் ப்ரீட்ஸ் மட்டும் தான் நாட்டு மாடு. மற்ற ஊரில் இருக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் இங்கேருந்து நம்ம வில்லேஜ் போகிறாங்க, ஒரு மாடை பார்த்தா நாட்டு மாடு, அப்படி கிடையாது. மாடில் இந்தியன் ப்ரீட் மட்டும்தான் நாட்டு மாடு. ஏதாவது இம்போர்ட்டட் ப்ரீட்ஸ் அப்படின்னா கிராஸ் ப்ரீட்ஸு, இந்த மாதிரி ஜெர்சி, HFன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நிறைய மாடுகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மாடு எல்லாமே இம்போர்ட்டட் ப்ரீட்ஸ் தான், கிராஸ் ப்ரீட்ஸு. நம்ம நாட்டு மாடை செலக்ட் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சி சாப்பிட்டா அது A2. அந்த மில்க் நம்மக்கிட்ட இருக்குது. A2. இந்த மில்க் எங்கேருந்து வருது? எனக்கு வர மில்க் வந்து இங்கே வாலாஜாபாத்லேருந்து, காஞ்சிபுரம் வாலாஜாபாத்லேருந்து ஒரு பண்ணையிலேருந்து வருதுங்க. கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். அங்கே ஒரு 25 மாடு வச்சு அவங்க பால் கொடுத்துட்டுருக்காங்க. அடுத்தது நம்ம மில்க்கை தவிர்த்து வேறு என்ன? எக்கு வந்து பார்த்திங்கன்னா லேயர் எக்கில் வந்து டிஃபிகல்ட்டி என்ன இருக்குன்னா ஃபர்டிலிட்டி இருக்காது. அதில் நம்ம நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னா இதில் வந்து சேவலும் பொட்டையும் அந்த 2 அப்படின்னா மிங்கிள்டாக இருக்கும், ஃப்ரீ பேர்ட்ஸாக இருக்கும். இதில் வர எக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர்டிலிட்டியோடு இருக்கும். அப்படின்னா எக்கு வந்து நீங்கள் ஒரு கரெக்டான டெம்பரேச்சர் அதுக்கான அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹேட்ச் ஆகிடும். இது லேயரில் ஆகாது, நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும் அதில் ரியாக்ஷன்ன்றதே இருக்காது. ஸோ லேயரை கம்பேர் பண்ணுறதை விட நம்ம இந்த கண்ட்ரி எக்ஸ் ஃப்ரீ அப்படின்னா நம்மளது ஃப்ரீ என்ன சொல்லுவோம், அதை ஹாப்பி ஹென்ஸ் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிற கோழியிலேருந்து வரும். ஜாலியாக அப்படியே இயற்கையாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இனப்பெருக்கம் பண்ணி முட்டை போடுறதுல வந்து இது எந்த ப்ரீடை சேர்ந்த முட்டை? இதெல்லாம் அது நிறைய கடக்நாத் இருக்குது நம்மக்கிட்ட. இது இல்லாமல் கொஞ்சம் சிறுவடை, பெருவடை, அப்புறம் அசில் கிராஸ் முட்டை இதெல்லாம் கூட வரும். ஆனால் கடக்நாத் தான் நான் நிறைய வச்சுட்டு இருக்கோம். கடக்நாத்ன்றது அந்த கருப்பு கோழி. ஆமாம், கடக்நாத் முட்டை அமேசானில் ஆன்லைனில் எங்கே எடுத்து பார்த்தாலும் ₹50 per egg இருக்குங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா per 6 eggs ஒரு பாக்ஸில் இருக்கும் ₹108. எனக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ₹18 ₹19 தான் வரும். ஸோ நான் தான் இருக்கிறதுல சீப்பஸ்ட்டு, பாதி கம்மியாக கொடுக்குறோம். சூப்பர். அதுக்கப்புறம் இங்கே கீழே நிறைய கலராக பேக்கெட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன? இது ஒரு பிராண்ட் மதனப்பள்ளியிலேருந்து பிரகிருதி வனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, இது சொல்ல போனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸான பிராண்டு. இந்த பிராண்ட் வந்து மதனப்பள்ளியில் அவர் ஒரு 40 acres ஃபார்ம் வச்சுருக்காரு. ஆல் ஓவர் நிறைய ஃபார்மர்ஸை 0 பட்ஜெட் ஃபார்மிங் பண்ணி சுபாஷ் பால்கர் மெத்தடில் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார்மர்ஸை. இவங்களும் ஒரு சொசைட்டி, ஆர்கானிக் சொசைட்டி. இவங்க ப்ராடக்ட் வந்து சென்னையில் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி
இந்த பிராண்டை தெரிஞ்சவங்க வேணும், சென்னையில் வேணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் ஹைதராபாத்லேருந்து கூட வர வச்சுட்டு இருக்காங்க. தெரியாமல் சென்னையில் நம்மகிட்ட இருக்குன்றது தெரியாமல், இப்போ சென்னையில் நம்மகிட்ட இருக்குது, தெரிஞ்சவங்க நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இதில் எல்லாமே கிடைக்குமா? சென்னையில் ஒன்லி ஸ்டோர், நம்ம ஸ்டோரில் மட்டும்தான் அது கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்கும். வேறு எங்கே எந்த ஆர்கானிக் கடையிலையும் இந்த பிரகிருதி கிடையாது. யூ ஆர் தி டீலர் ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் சொல்லலாம். ஆமாம், இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் மதுரைப்பள்ளியிலேருந்து டேரெக்டாக நீங்கள் ஆர்டர் போட்டு எடுக்கலாம். இல்லைனா அவங்களுக்கு சோர்ஸ் டேரெக்டாக. ஸோ இதில் எல்லாமே கிடைக்குமா? நம்ம கேட்குற எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த எல்லா பிரகிருதி நம்ம ஆல் பிராண்ட் சோப்ஸு, ஷாம்பூஸஸ் எல்லாமே வெரி வெரி ஜென்யூன். நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த பிராண்டை. சூப்பர் 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 சூப்பர். My name is Nandini Paul. I am a regular customer here in Go Organic, and I got the best mustard oil, the best cold pressed mustard oil ever I have seen. So I am very much satisfied with this oil, and all other products are very good, especially their Ragas cow ghee. The country cow ghee is very good, and I personally prefer to use that, and I have already recommended to my friends to this store. இந்த கோல்ட் ப்ரெஸ் ஆயில், மரச்செக்கு எண்ணெய் இதெல்லாம் கூட இருக்குங்க. இதில் நானே நம்ம இந்த 5 இயர்ஸ் ஆரம்பித்தது காலத்துலேருந்து சித்தூரில் ஒரு வில்லேஜில் ஒரு மரச்செக்கு வச்சுருக்கேன் சொந்தமாக. அந்த மரச்செக்கில் நான் கிரவுண்ட் ஆயிலும் கோகனட் ஆயில் மட்டும் நம்மளதே பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கிரவுண்ட்நட்டும் கோகனட்டும் எப்படின்னா, இது சீட்ஸும் ஆர்கானிக் நம்மக்கிட்ட, வெறும் கோல்ட் ப்ரெஸ் கிடையாது. கிரவுண்ட்நட் வந்து ரெயின்ஃபால் டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 100-120 பேக்ஸ் வாங்கி ஸ்டாக் பண்ணிவிடுவோம். அதை இந்த சீசன் முழுக்க எண்ணெய் ஆட்டி சேல்ஸ் பண்ணுறோம். கோகனட் வந்து எங்கள் ஃபார்ம்லேருந்து ஒரு 300-400 ட்ரீஸ் இருக்குது. அந்த வர கோகனட்டை நான் கோகனட் ஆயில் வந்து கேரளா மாதிரி இல்லை, நம்ம ஊர் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப லிமிட்டடாக போகிறதுனால அது எங்களுக்கு இந்த ஷாப்புக்கு அது சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இது இல்லாமல் ஜிஞ்சலி ஆயில் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறதுக்காக ஆந்திராவில் சித்தூரில் எங்கள் பக்கத்தில் ஜிஞ்சலி கம்மி இருக்கிறதுனால நாங்கள் இதை வேலூர்லேருந்து ஒரு இடத்துல ப்ரொக்யூர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஜிஞ்சலி ஆயில் வந்து நம்ம பண்ணலை. ஆனால் ஃபியூச்சரில் பிளான் இருக்குது ஜிஞ்சலி ஆரம்பிச்சிருக்கோம், போயின்னு இருக்கு. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ மேக்ஸிமம் இப்போ நீ போகிற காலத்துலலாம் பார்த்தோன்னா எல்லாமே நீயே பயிரிட்டு கொண்டாந்துடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அரிசி ஆரம்பிச்சாச்சு, ஆயில் ஆரம்பிச்சாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் நம்மளால் முடியும். ஆமாம், ஜெனியூனிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் பியூராக இருக்கும். மற்றவங்க ட்ரேஸ் பண்ணுறத விட நம்ம ஓன் ப்ராடக்ட்னும் போது நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக என்ன ஒரு 3% கொடுத்து அவங்க வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆர்கானிக் பண்ணுறோம், ஆர்கானிக் தான் பண்ணுவாங்க. இந்த ஆர்கானிக்ன்றது ஒரு எல்லாரும் மித்து நினச்சிப்பாங்க. இன் ஜென்ரலாக வந்து ஒரு விஷயத்தை 50 ரூபா இருக்கிற விஷயத்த 60 ரூபா நம்ம சொல்கிறோன்னா 10 ரூபா அதிகம்னா இவங்க வெறும் ஆர்கானிக்னு சொல்லி ஏமாற்றுவாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக நம்ம ஏன் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு கூட பண்ணணும், என்ன முடியுமோ. நான் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இருக்குது, நம்மகிட்ட நிலம் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்காக வீடு மாடி தோட்டத்தில் ஆரம்பித்து இப்போ சொந்தமாக நம்ம இடத்துலையே பண்ணிகிட்டு இருக்கோம். ரைஸ் ஆரம்பிச்சிருக்கோம். வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸ், அதெல்லாம் இப்போ பண்ணுற ஐடியாவும் இல்லை. பேசிக்காக பல்சஸ்ஸு, ரைஸஸ்ஸு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஆயில்ஸு பண்ண ஆரம்பிக்கும். மற்றபடி நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறது எல்லாமே சொசைட்டி, ஆர்கானிக் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு ப்ரொக்யூர் பண்ணுறோம். ஸோ ஜெனியூனிட்டி வைஸ் எங்கும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட வாங்குறத விட நம்மளே இப்போ நான் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தான் இந்த பொருளும் நான் நினைக்கிறேன். வெளியிலேருந்து ஒரு ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கும் நானே அதை செஞ்சு பண்ணுறதுக்கும் அதுக்கு ஜெனியூனிட்டி நிறையா இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா நம்ம செய்யலாம். இது தவிர்த்துங்க நம்ம ரைஸ் தான் நிறைய இன்டேக் பண்ணுறோம். ரைஸை வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் இந்த பாரம்பரிய ரகங்கள் அது எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட பாரம்பரிய ரகம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோல் இருக்கிற ஐட்டம் அப்படின்னா வெறும் வெள்ளை அரிசி இல்லாமல் ரெட் ரைஸு இல்லை ப்ரௌன் ரைஸு ஹஸ்கோடு அப்படின்னா கொஞ்சம் ஃபைபர் இருக்கிற ரைஸாக பார்த்து சேர்த்துக்கிட்டோன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதை நம்ம டிஃபன் ஐட்டம்ஸில் தோசை, இட்லி அந்த மாதிரி சேர்க்குறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஷாப்பில் காமிப்போம், நீங்கள் பாருங்கள். அரிசியில் இங்கே நிறைய அரிசி பார்த்துருப்பீங்க. இதில் நம்மக்கிட்ட நானே என்னோடய தோட்டத்தில் பயிர் பண்ணி எடுத்துகிட்டு வந்த அரிசி வந்து இட்லி அரிசி இந்த வாட்டி பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் கிச்லி சம்பா பண்ணியிருக்கேன். கருப்பு கவுனி இப்போ நட்டுருக்கோம். எல்லாம் அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் ஒரு 10 ஏக்கர்ஸ் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது செகண்ட் இயர் ரன்னிங்கு. இந்த இட்லி ரைஸ் என்னோடய தோட்டத்துலேருந்து வந்த இட்லி ரைஸு. இது ஃபுல்லி ஆர்கானிக்காப்பா? ஆமாம்மா, ஆமாம் ஆர்கானிக். எந்த விதமான ஈல்டு பார்த்தீங்கன்னா வந்ததே பார்த்தீங்கன்னா 9 பேக்ஸ் தான் வந்திருக்கு பர் ஏக்கர். யூஸ்வலாக வர வேண்டியது 25 பேக்ஸு. எனக்கு வந்தது 9 பேக்ஸ். ஸ்டார்டிங் பண்ணதுனால கொஞ்சம் போக 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 இம்ப்ரூவ் ஆகிடும். இருந்தாலும் இந்த ரைஸில் இப்போ நம்ம 9 பேக்ஸ் வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன், தரமாக இருக்கும். இட்லிலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் 1-2 இந்த கருப்பு அரிசிலாம் வந்திருக்கு.
இது எதுக்குன்னா நம்ம வந்து பூச்சி மருந்துன்னு அடிக்க மாட்டோம். அடிக்காததுனால இந்த ஒரு கருப்பு இருக்குது. ஆனாலும் இந்த கருப்பு வந்து சொத்தை கிடையாது, வெயிட்டோடு இருக்குது. அதனால் இதில் இருக்குது. இதை வந்து மக்கள் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அரிசியில் வந்து கொஞ்சம் லைட்டாக பிளாக் இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி பிளாக்கில் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே கிளியராக வேணும்னா நீங்கள் பெஸ்டிசைட்ஸ் போனால் தான் வரும். அப்படியே சாப்பிட்லாம், அப்படியே நீங்கள் இதை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ஒரு கல் பிளாக் இருக்கலாம் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் எங்கள் கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா நாங்கள் அதை ரிமூவ் பண்ணியும் கொடுத்துட்டுருக்கோம். ஆனால் கஸ்டமர்ஸும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஆர்கானிக் வந்து ரொம்ப பலபலன்னு இருக்காது. ஆர்கானிக் ஹெல்த்துக்கு தான் நல்லாயிருக்கும் தவிர அது ரொம்ப கவர்ச்சியாக இருக்காது. இட் வில் நாட் பி தட் மச் இன்ட்ரெஸ்டிங்கு பார்க்குறதுக்கு. பட் உடம்புக்கும் இதுக்கும் எல்லாமே டேஸ்ட் வைஸ் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு லாஜிக்கலாக நம்ம சாப்பிடும் போதோ இல்லை சாப்பிட்ட பிறகும் அது பெனிஃபிட்ஸ் என்னவோ அது எனார்மஸாக இருக்கும். இது என்ன இப்போ ஒரே கருப்பாக இருக்குது, இந்த அரிசி வந்து இவ்வளோ கருப்பாக இருக்குது, இது எதுக்காக இது? அது கருப்பு கவுனி நிறைய ஃபேமஸ். இப்போ எதுக்காக அது யூஸ்? அது செட்டிநாடு ஹவுசஸ்லலாம் பொண்ணு சமைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு 1 month கோர்ஸாக கொடுப்பாங்க இந்த ரைஸு. அது எதுக்குன்னா பேக் போன் ஸ்டெபிலிட்டி, போன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த பிளட் லாஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பெரிய இஷ்யூஸ் இல்லாமல் நல்லா அவங்க ஃபிகர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது நிறைய இருக்குது. நீங்கள் நெட்டில் படித்து பாருங்கள் கருப்பு கவுனிக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம். இப்போ சொல்லிமேலுக்கு தேவையான விஷயம் நிறைய பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகணும். இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தா அப்போ கருப்பு கவுனிக்கு இதெல்லாம் என்னப்பா இது ஆர்கானிக்கில் இது என்ன ஒரு கான்செப்ட் எனக்கு புரியல. இந்த படம் இந்த மாதிரிலாம் ஒரு பானையிலலாம் இது வந்துங்க ஜஸ்ட் வாட்டர் பாட்டில்ஸு, க்ளே ஐட்டம்ஸ் எல்லாமே டெரகோட்டா ஐட்டம்ஸு. இது பார்த்தீங்கன்னா சாஸ் பேனு, நீங்கள் தாளிக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன இதுவும் ஒரு பெரிய சயின்ஸுன்னு இருக்குது. இதில் நீங்கள் குக் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வெசலில் குக் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு நியூட்ரிஷன் லாஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்படின்னா நெக்லிஜிபிள், ஒன்லி 5%. அப்படின்னா 95% ஆஃப் நியூட்ரிஷன் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க. ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க, கிலோ 200 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. ஆப்பிளில் சும்மா ஒரு லைட்டாக பாயில் பண்ணி ஒரு ஸ்வீட் மாதிரி தான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாயில் பண்ணும்போது இந்த மாதிரி பாட்டில் போட்டு நீங்கள் பாயில் பண்ணும்போது மட்டும்தான் 5% நியூட்ரிஷன் லாஸ் இருக்கும். இதுவே நீங்கள் அடுத்தது அலுமினியம் பாத்திரமோ எல்லாம் போட்டிங்கன்னா 75% லாஸ் ஆகிடும். 25% தான் கிடைக்கும். நீங்கள் 250 ரூபாய்க்கு வாங்கினா அதில் உங்களுக்கு வரப்போகிறது ஜஸ்ட் வந்து ஒரு 50 ரூபாய்க்கான சரக்கு தான் உங்கள் உடம்பு போய் சேரப்போகுது. ஸோ 75% டோட்டலாகவே வாஷ் ஆஃப் ஆகிடும். வாஷ் ஆஃப் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். சில்வர் பாத்திரம் அப்சர்வ் பண்ணாது, அது டைல்யூட் பண்ணி விட்டுரும். அந்த தன்மையை போக்கிடும். அந்த ஃபுட்டோட குவாலிட்டியை கெடுத்து விட்டுரும். இதுதான் ஃபுட்டோட குவாலிட்டி கெடுக்காமல் உங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுக்குற ஒரே சப்ஜெக்ட் இந்த டெரகோட்டா மட்டும் தான். இது தவிர்த்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பித்தளை ஈயம் பாத்திரம். அது வெரி ஹெவி, யூஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றக்காக ரொம்ப நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அது 25% லாஸ் கொடுக்கும். மற்ற நீங்கள் எதை எடுத்தாலும் 75% லாஸ், வெறும் 25% தான் உங்களுக்கு போகும். இப்போ என்ன தான் நம்ம ஆர்கானிக்காக அந்த மாதிரி வாங்கி எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த நீங்கள் பாத்திரத்தில் நீங்கள் விட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? முக்கியம் இல்லை, இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் வெறும் சாப்பாடு கஞ்சி சாப்பிட்றீங்கன்னா கூட, கஞ்சி பழைய மக்கள்லாம் எப்படி ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்கன்னா கஞ்சி சாப்பிடுவாங்க. கஞ்சி எதில் காய்ச்சுவாங்க? மண்பானையில் சாப்பிட்டு கஞ்சி குடித்தாங்க. மக்கள் நான் ஹெல்த்தியாக இருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் நிறைய சாப்பிட்ற நியூட்ரிஷன் ஐட்டம், பாதாம் சாப்பிட்றோம், பிஸ்தா சாப்பிட்றோம், எல்லாமே அவனில் பேக் பண்ணி சாப்பிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. அதில் ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் வராது. அதனால் அவங்க 90 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம 9 வயசுலேயே ஆரம்பிச்சு நியூட்ரிஷன் தான். நியூட்ரிஷன் நம்மளுக்கு போய் சேரணுன்னா டெரகோட்டா வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் நேம் சொல்லுங்கள். தேன்மொழி. தேன்மொழிங்களா? தேன்மொழி, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு இருக்கீங்க? ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து நாங்கள் தேடி ஒரு 5 இயர்ஸாகவே சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ தான் ரொம்ப அவேர்னஸ் வந்திருக்கு. அவேர்னஸ் எதனால் அந்த அவேர்னஸ்? இந்த கொரோனா பீரியட் எல்லாருக்குமே கொரோனா வந்து ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம சாப்பிட்ற இன்டேக். எங்களுக்குலாம் அந்த கொரோனா வந்ததே இல்லை. ஒருவேளை நாங்கள் ஆர்கானிக் ஃபுட்டை யூஸ் பண்ணுறதுனாலே தானியம் தானியம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதனால் எப்பயுமே தேடி வாங்கிட்டு ஆர்கானிக் சூப்பரான விஷயம். ஸோ கொரோனா மேடம் வந்ததுலேருந்து பெருமையாகவும் சொல்கிறாங்க ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்றதுனால அப்படின்னு சொல்லி. வீட்டில் யாருக்கும் வரல. ஆர்கானிக் ஃபுட்டில் நீங்கள் என்ன மாதிரி ஆர்கானிக் ஃபுட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க? அதாவது ஒரு பர்டிகுலராக தானியம், மெயினாக வந்து தானியம் தான் வாங்குவேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ்னால் டெய்லி யூசேஜுக்கு என்னென்ன பண்ணுறோமோ அதை மட்டும் ஆர்கானிக். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆர்கானிக் தான் வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் குடிக்கிற பால், இந்த மாதிரி முட்டைகள் இதெல்லாம் ஆர்கானிக்கில் வாங்க? இல்லை, முட்டை வந்து இங்கே தான் வாங்குவேன். இங்கே தான் ஆர்கானிக் முட்டை தான். மில்க் மேடம்?
மில்க்கு வந்து நான் இது ஆவின் தான். ஃப்யூச்சரில் மில்க்கும் ஆர்கானிக்காக எடுங்க. சில ஒரு 4 விஷயம் பட் ஸ்டெர்லைஸ்டுன்னு சொன்னோடனே அதனால அது போயிடும். சரி ரைட், ஓகே மேடம். தேங்க்யூ. இது ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு. நம்மகிட்ட ஹிமாலயாஸ் இருக்குது நம்ம ஊர்லேயும். இருந்தாலும் ஹிமாலயாஸ் நம்மகிட்ட க்ரீனரி ஹிமாலயாஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. மவுண்டன் ஹிமாலயாஸ் அப்படின்னு கல் ராக் சால்ட் இருக்கிறதுல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் தான் நிறையா இருக்குது. ஸோ இந்த பாகிஸ்தான்லேருந்து வர சால்ட் இதுக்கு பேர் ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு. சீ சால்ட் கிடையாது, இது மவுண்டனில் ஹையஸ்ட் ரேஞ்சில் அப்படின்னா ஒரு 10,000 ஃபீட் மேலே போயிட்டு அங்கே எடுக்கிற சால்ட். கல் வந்து உடச்சி உப்பாக்குறது. இப்போ நம்ம கடல்ல தண்ணியை இது உப்பாக்குறது. மலையில சால்ட்டு. ஸோ இது மலையும் உப்பாக இருக்கும். ஸோ இது ஒன்லி அங்கே மட்டும் தான் கிடைக்கும். இதனால என்ன பெனிஃபிட் நமக்கு இந்த சால்ட்டில் செய்கிற? எல்லா சால்ட்லேயுமே வந்து பெனிஃபிட் இன்னும் அதிகமாக. சால்ட் இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சால்ட் டேஸ்ட்டுக்கு தான் போடுறது. சால்ட் டேஸ்ட்டுக்கு போடுறதுலையும் நம்ம ரிஃபைன்டு சால்ட் இருக்குது, அயோடைஸ் சால்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். அதை விட இது பெட்டர். எதுக்குன்னா இது நேச்சுரலாக வரதுனால கொஞ்சம் மினரல்ஸ் அதிகமாக இதில் வெரி வெரி மைக்ரோ மினரல்ஸ்லாம் இருக்கும். அதனால் இது பெட்டர் நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான் தவிர இது சுப்பீரியர் அது இன்ஃபீரியர்னு ஒன்றும் கிடையாது. சால்ட்டே இன்ஃபீரியர் தான். சால்ட் யூஸ் பண்ணக்கூடாது. சால்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த சால்ட் யூஸ் பண்ணலாம். சால்ட் யூஸ் பண்ணலாம், டேஸ்ட் கிடைக்காது. அதுதான் சொல்கிறோம். நல்லது கெட்டது எல்லாம் சுற்றி இருக்குது. நாலேஜை பில்ட் பண்ணிக்கணும். அந்த காலத்தில் உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து சாப்பிட்றவர் சொல்லியிருப்பாரு. உயிர் நல்லா வாழணும்னு நினைக்கிறோம் அது சொல்லியிருக்க மாட்டார். நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அதை சொல்லியிருப்பாரு. ஸோ சால்ட் இல்லாமல் சாப்பிட்டா இன்னும் நல்லதுன்ற. சூப்பர். இது என்னது? இது பாட்டில் வந்து ஹனியா? இது ஹனியோட கலரே வித்தியாசமாக இருக்கு. இதுவும் ஹனி 2-3 கம்பெனி இருக்குங்க நம்மக்கிட்ட. இது பிரகிருதி வனம் மதனப்பள்ளியிலேருந்து வருது. இது நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இது இல்லாமல் நிறையா இருக்குது. ஆரியா இருக்குது, பிராண்ட்ஸ் இருக்குது. ஹனியை பொறுத்த வரைக்கும் பிராண்டட் மட்டும் தான் வச்சுருக்கோம். ரா ஹனி நம்மகிட்ட இல்லை. ரா ஹனினா அது இல்லை. ரான்னா ஃபாரஸ்ட்டில் டைரெக்டாக நான் பண்ணி எடுக்கிற ஹனி. இது வந்து கல்ச்சர்ட் ஹனி. எல்லாருமே வளர்க்குறது. ஆனால் ஜென்யூனாக இருக்கும். நோ அடல்ட்ரேஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த ரா ஹனிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா இடத்துலையும் சீசனல் வேறு. அது அந்த சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் 24 hours எல்லாமே கிடைக்குமானா அது கொஞ்சம் ஆல் 365 days கிடைக்கிறது கஷ்டம். ஸ்நாக்ஸோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆர்கானிக் இன்க்ரீடியன்ட்ஸு. அது இல்லாமல் முக்கியமாக ஆயில், மரச்செக்கு எண்ணெய் திருச்சிலேருந்து வருது. இது எல்லாமே மரச்செக்கு எண்ணெயில் செஞ்ச ஸ்நாக்ஸ். அதனால் என்ன ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. ஒரு 15 days தான் இருக்கும். அதுக்குள்ளே அந்த ஒரு எண்ணெய் வாசனை பிசு வாசனை அடிக்கும்னு சொல்லுவோம்ல, அது வந்துடும். இதுவே நீங்கள் பிராண்டட் ஐட்டம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 மாதம் ஷெல்ஃப் லைஃப் கூட வராது. இதில் வரும். அதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதோட ஆப்வியஸ்லி அந்த ஷெல்ஃப் லைஃப் முடிய ஆரம்பிக்கும் போது அதோட ஆமாம் இது 20 நாள் 25 நாள் தான் இதோட ஷெல்ஃப் லைஃப். இதுவே நீங்கள் அதர் திங்ஸ் பேக்ட் ஐட்டம்ஸ் நிறையா வாங்கினீங்கன்னா அந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஷெல்ஃப் லைஃப்பை 1 மாதம் மேலே போட்டிருப்பாங்க. 1 மாதம் ஆனதுக்கப்புறம் கிட்ட நீங்கள் 2 மாதம் கழிச்சு பண்ணால் கூட அந்த பிசுப்பு வாசலாம் அடிக்காது அதில். இது வந்து நாங்கள் டேட் போட்ட ஒரு 2 நாள் முன்னாடியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா கூட ஃப்ரெஷ்னஸ் கம்மியாகிடும். ஸோ இது அதுக்காக வந்துடுது. இது ரெகுலராக வருது, ரெகுலராக வாங்கிட்டு போகிறாங்க கஸ்டமரும். நான் ரொம்ப ஹாப்பி. இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். ஹாப்பியஸ்ட்டு பர்சனாகவும் இருக்க இந்த சேவையை செய்கிறதுல உனக்கு ரொம்ப மனசு குளிர்ந்தும் இருக்கு. நீ அப்படி தானே சொல்லணும். பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸில் நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ், சாக்கோ ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்கானிக் ஸ்டோரை நம்மகிட்ட இருக்கிறது மில்லட் ஃப்ளேக்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ராகி ஃப்ளேக்ஸு, பேர்ல் மில்லட் ஃப்ளேக்ஸு, சோர்கம் ஃப்ளேக்ஸு, ப்ரௌன் டாப் மில்லட் ஃப்ளேக்ஸ், லிட்டில் மில்லட், கோடோ இதெல்லாம் இங்கிலீஷ் பேர். இது ஒன்றும் இல்லை, திணை அவல், வரகு அவல், குதிரைவாலி அவல். இதை வந்து நீங்கள் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைரெக்டாக ஹாட் மில்கில் போட்டு சாப்பிட்லாம். ஹாட் மில்கில் போட்டுட்டு நீங்கள் யூஸ்வலாக பாதாம் அதை மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு ஸ்வீட்னருக்காக பனக்கல்கண்டு ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் எந்த மொழிக்கும் நிற்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிப்ஸ் மாதிரி இருக்குமோ? உள்ள அந்த சேஃப் ஃப்ளேக்ஸே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை காய வச்சு இது பண்ணி. ஆமாம், வேறு லெவலாக இருக்கே பார்க்குறதுக்கு, புதுசாகவும் இருக்குது. கொஞ்சமாக நீங்கள்
இதை வந்து இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி போடணுன்னா லைட்டாக ஏதாவது நீங்கள் ஒரு இதில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மில்கில் போட்டிங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் பேசிக்காக நம்ம மில்கில் போட்டு சாப்பிட்றதுக்காக கிடையாது இது வந்து அவல் உப்புமா செய்கிறதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற ஐட்டம். இருந்தாலும் கார்ன்ஃப்ளேக்ஸ் இப்படி சாப்பிடும்போது பசங்களுக்கு இதையும் ட்ரை பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். அதை விட இது எந்த ஊர்லேருந்து வருது? இது நம்ம தான் சவுத்தில் எல்லா இந்தியா ஃபுல்லாக கிடைக்கும். அது இந்த ஊர் அந்த ஊர்லேயே தான் நம்மளோட பாரம்பரியம். இதுதான் சாப்பிட்டு முன்னோர் வளர்ந்துருக்காங்க. இது இந்தியாவில் எந்த மூலையில் போனாலும் கிடைக்கும். தெரிஞ்சிருக்கும், கிடச்சிருக்கும். இப்போ கிடைக்காதனால ஆர்கானிக் ஸ்டோர் தேடி வர வேண்டியது இருக்குது. பட் இன் ஃபியூச்சர் மாறிடும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய அவேர்னஸ் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திணை ஐட்டமாக இருக்கட்டும், அந்த அந்த இந்த என்னது அது பம்ப்கின் சீட்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பம்ப்கின் சீட் கொடுங்க, எனக்கு சியா சீட்ஸ் கொடுங்க, ஃப்ளாக் சீட்ஸ் கொடுங்க. நம்ம முன்னாடிலாம் யாருக்குமே இது தெரிய வராது. ஃப்ளாக் சீட்னா எனக்கே தெரிய வராது. ஆனால் இப்போது இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த அவேர்னஸ் வந்து நிறையாவே ஓங்கி தான் இருக்குதுன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன கரெக்டாக பாரு உண்மை. அந்த நாலேஜ் பில்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒருத்தர் சாப்பிட்றாங்கன்றதுக்காக நான் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் அது ஏன் சாப்பிட்றோன்னு யோசித்து சாப்பிட்றது இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கு இன்னொரு கொரோனா வர தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தோன்னா நிறைய பவுச்சர்ஸ்லாம் இருக்குல்ல. அது இதெல்லாம் என்ன நாட்டு மருந்துங்க. ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. முருங்கை இலை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலவரை, துளசி, சிறுகுறிஞ்சான், கண்டங்கத்திரி, நெல்லிமுள்ளி, நீர்முள்ளி, ஜாதிக்காய், நாவல் கொட்டை, மூக்கரட்டை, எக்கச்சக்கமாக இருக்குங்க. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 150 நாட்டு மருந்து இருக்குது. அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேணும், யூஸ் ஆகும்னு நினைக்கிங்கன்னா நம்ம கடைக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நாட்டு மருந்தும் இருக்குது, ஆர்கானிக்கில் இதுவும் சேர்த்து வச்சுருக்கீங்க. நாட்டு மருந்து கடைக்கு போய் தேடி போகணும் அவசியம் இல்லாமல் ஒரே இடத்துல எல்லாமே இருக்குது. நமக்கு தேவையான ஹெல்த்தியான இதுக்கு எல்லாமே இருக்குது. நாட்டு மருந்து அப்படின்னா ஹர்ப்ஸ் எல்லாமே செடி வகையை சேர்ந்தது. அதோட பவுடர்ஸ் அது ஒரு பவுடருக்கும் ஒரு ஹர்புக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது தேடி பார்க்கும்போது அது வாங்கணும்னு நினைக்கும் போது இது வாங்கிக்கலாம். நீங்கள் நம்மகிட்ட எல்லாருமே இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம கோ ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் அரிசி வகையாக இருக்கட்டும், எண்ணெய்களாக இருக்கட்டும், அண்ட் இங்கே கேட்டவங்க இப்போ எல்லாருமே சொன்ன வார்த்தைகள் இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டு ஒரு மேடம் சொன்னாங்க அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க பசங்களுக்காகவும் இந்த ஆர்கானிக் ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் மோர் ஓவர் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பர் வச்சுருக்காங்க. ஸோ காப்பர் எவ்வளோ நல்லதுன்னு நமக்கு தெரியும். காப்பரில் தண்ணி ஊற்றி குடிக்கும்போது அதில் இருக்க சத்தாக இருக்கட்டும் அது நமக்கு டேரெக்டாக வந்து சேரும். மண்பானையில் சேர்ந்த அந்த சட்டிகள், இந்த மண்பானைகளாக இருக்கட்டும், அண்ட் ஒரே இடத்துல ஆக்சுவலாக ஆர்கானிக் நான் எதிர்பார்த்து வந்தது வேறு விஷயம். வெறும் அந்த அரிசி பருப்பு இந்த மாதிரி தான் இருக்கும் நான் நினச்சி வந்தேன். பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள், இந்த மண்பானையாக இருக்கட்டும், காப்பராக இருக்கட்டும், அந்த ஹர்ப்ஸாக இருக்கட்டும், அண்ட் இங்கே இருக்க திணைகளாக இருக்கட்டும், ஒன்றுமே ஒரு வேரியேஷன்ஸாக கொடுத்துட்ருக்கு. அண்ட் எல்லோரும் இந்த ஆர்கானிக்கை எல்லாரும் எடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஆர்கானிக் ப்ராடக்டை எடுத்தால் உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்ல வரும். ஸோ ஆர்கானிக் ப்ராடக்டை ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் பொருள் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு 4 பொருள் தான் யூஸ் பண்ணுறேன். முட்டை, பால், எண்ணெய் அண்ட் அரிசி. இந்த 4 பொருள் நான் கம்பல்சரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எனக்கும் பசங்க இருக்காங்க. அதுவும் கொரோனாக்கு அப்புறம் நான் கொரோனாக்கு முன்னாடியிலேருந்தே நான் இந்த இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் நானும் மரியம் ரொம்ப இதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு தெரிஞ்சிருக்கேன். நான் புரிஞ்சு வாங்கிட்டேன், அதை தெரிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இதை புரிஞ்சு தெரிஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல விஷயம் வீடியோவில் பார்க்குறவங்களும் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் செந்தில்.